காம்பினேஷனில் வந்து சுமங்கலி பூன்னு சொல்லுவாங்க, ஆர்ச்சிடு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேஞ்சிங் ரோஸ், காலையில் ஒயிட் கலரில் இருக்கும், சாயங்காலம் பிங்க் கலரில் மாறிடும். பாரிஜாதம், சிவன் பூன்னு சொல்லுவாங்க. பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீழே கொட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து சாமிக்கு படைக்கணும்னு சொல்லுவாங்க. தோலோடய சாப்பிடலாம், சென்ட் வாசம் அடிக்கும். நீங்கள் இங்கே கடிச்சிங்கன்னா எனக்கு அங்கே வாசம் வந்து மல்பெரி, லென்த் மல்பெரி, பட்டுப்பூச்சி பழத்துலேயே ஹைப்ரிட்டு. கல்கட்டா கம்லேஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லோ பீஸு, மில்க் ஃப்ரூட்டு, டம்ளர் பால் குடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அதனுடைய மனோரஞ்சிதன்றது சாமிக்காக நிறைய பேர் கேட்குறது. மனோரஞ்சிதம், மகிழம் பூவெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. ஆமாம், இந்த மல்லி அடுக்கு மல்லின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காப்பு டைம் மட்டும்தான் உங்களுக்கு பூ வரும். பட் சிங்கிள் வந்து ஹோல் இயர் உங்களுக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும். அது 10 அடுக்கு ரோஸ் மல்லி, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது 10 அடுக்கு ரோஸ் மல்லி. அது வந்து ஒரு ரோசா பூவை பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுனாக்க ஒரே பூவு ரோசா பூ மாதிரி இருக்கும். 10 அடுக்கில் இருக்கும். செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ரெட் பீஸு,